நிறைய பேர் விட்டுக்குற தொட்டக்குறை இருந்தாக்கா ஒட்டும். இப்போ நீங்கள்லாம் என்கிட்ட வரீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் என்கிட்ட வருவீங்களா? நான் எங்கேயோ மூலையில் 40 கிலோமீட்டர் தள்ளி மெட்ராஸில் உட்காந்துக்கிறேன். நீங்கள்லாம் ஏன் வர்றீங்க என்கிட்ட? நமக்கு ஏதோ இருக்குது. பாபா ஆகிற சும்மா இல்லைப்பா. அதில் எல்லாரை பற்றி தெரியணும். இந்த சும்மா எப்படி பாபா ஆகிட முடியும்? வாழ்க்கையில் அடிப்பட்டு மிதிப்பட்டு ஜனங்களை படித்து அனுபவங்களால் புடம்போட பட்டு தான் ஒரு ஆள் வரும். நான் புக்கே படிக்கிறது கிடையாது. நான் என்ன பேசுன்னு கூட எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் விதி என்ன பேசுன்னு எனக்கு தெரியும். நான் பேசினே தான் இருப்பேன். என்ன டாபிக்லாம் நான் யோசனையே பண்ணுறது கிடையாது. அப்போ தான் கேட்பேன் என்ன பேசணும் அப்படின்னு கேட்பேன். அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடேன். அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு திருவண்ணாமலையில் ஒரு சில இன்சிடென்ட் தான் சொன்னேன். இல்லைன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்கு திருவண்ணாமலை. நான் என்ன பண்ணுவேன், இந்த கடவுளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு 48 நாள் அலைஞ்சியான்னு சொல்கிறேன்ல, டெய்லி அங்கே போய் உட்காந்துனே இருப்பேன். ஆடி மாதம் அது.